Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க நிஷாராஸ் டைரி. இந்த வீடியோல ரொம்பவே சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டன் குழம்பு பண்றதுக்காக முதல்ல நம்ம ஹோம்மேட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 2 அளவுக்கு நான் வெறும் அந்த பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம குழம்பு, அதுக்காக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கடைசியாக நான் ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் நம்மளோட கிரேவியோட திக்னஸ்க்காக. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போது குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயமாக நறுக்கி வச்சுருந்தேன். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். மோஸ்ட்லி நாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி குக் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விடுறேன். நெக்ஸ்ட்டு சின்னதாக நறுக்குன தக்காளியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். பாருங்க, இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ மட்டனை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ஸோ நான் அதை தனியாக வேக விட்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ மட்டன் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மசாலா 2 நிமிஷம் குக் ஆன உடனேயே நான் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். சால்ட்டு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாம் அரைச்சி வச்சுருந்த மட்டன் மசாலாவை இது கூட சேர்த்துருக்கோம். நான் வேறு எந்த மசாலா, கரம் மசாலா, மட்டன் மசாலா எதுவுமே சேர்க்கலை. நாம் வச்ச ஃப்ரெஷ் மசாலாவை தான் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வெங்காயமும் தேங்காயும் போட்டு அரைக்காமல் இருந்தோன்னா இது 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நான் பண்ணுறதுனால எப்போவுமே வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து அரைச்சேன்னா நம்மளோட மட்டன் மசாலா கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல திக்னஸ்க்காக நான் அந்த மாதிரி பண்ணுவேன். இதில் நான் இப்போது தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி வச்சுட்டு 5 விசில் வர வரைக்கும் நான் விட்டுட்டேன். இப்போ நம்மளோட விசில் அடங்கிடுச்சு. நான் நம்மளோட மட்டன் குழம்பை ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக குக் ஆகிருக்குங்க. இந்த எண்ணெய்லாம் அப்படியே நல்லா மேலே ஏறி வந்திருக்கு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணோன்னா தெரியும் நம்மளோட மசாலா அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கு. இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளோட டெடிகேஷன் டு செலிப்ரிட்டி யாருன்னு பார்க்கலாம் வாங்க. தன்னோட முதல் தேர்தல்லையே வெற்றி கண்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் நம்மளோட ஃபுட்டை இன்னைக்கு நாம டெடிகேட் பண்ண போறோம். தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேப்பாக்க தொகுதியில் மக்களுக்கு அவர் செய்து வர நற்பணிகள் நிறையவே சொல்லலாம். இவரோட இந்த நற்பணிகள் மேலும் தொடரும்னு நான் நம்புகிறேன். அவரோட வெற்றிக்காகவும் அவர் செய்கிற இந்த நல்ல விஷயங்களுக்காகவும் நான் இந்த ஃபுட்டை அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.